இருக்கிறதை நீங்கள் அறிந்து உணர வேண்டும். ஸ்தோத்திரம். முதலாவது, யார் பதறுவதில்லை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு உணர்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அறிந்து கொள்கிறவர்கள் என்ன செய்வதில்லை? பதறுவதில்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளணும். மத்தேயு 15:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி இயேசு சொல்கிறார், நீங்கள் கேட்டு உணருங்கள். Hear and understand. கேட்கிறது மட்டுமல்ல, உணருங்கள். அண்டர்ஸ்டாண்ட், அறிந்து கொள்ளுங்க. தமிழில் உணருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற, ஆங்கிலத்திலிருந்து அண்டர்ஸ்டாண்ட், அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற வண்ணமாகவே அறிந்து கொள்ளுங்கள். பதற்றம் உள்ளவருடைய இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும், அறிந்து கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தரை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆகவே நாம் விதமாய் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தார். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லி ஜெபிக்கிறான், எனக்கு உணர்வை தார். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங். 119 சங்கீதம் 34வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். 119 சங்கீதம் 34வது வசனம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். சங்கீதக்காரன் என்ன ஜெபிக்கிறான்? எனக்கு உணர்வை தாரும். Give me understanding of the word. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து எனக்கு ஒரு அறிந்து கொள்ளுதலை தாங்கப்பா, ஒரு வெளிச்சம் கிடைக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, அது வல்லமை உள்ள வார்த்தை. அது ஒருபோதும் அது வெறுமையாய் போவாது. நிச்சயமா எந்த நோக்கத்திற்காக நமக்கு நிறைய அனுப்புகிறாரோ இந்த நோக்கம் என்ன செய்யும்? நிறைவேறும். சுவாசிக்கிறீர்களா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். Give me understanding of the word of God. அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை நான் பற்றிக் கொள்ளுவேன். உங்களுடைய இதயத்தோடு என்ன செய்வேன்? அதை கை கொள்ளுவேன் என்று சொல்கிறார். அந்த இருதயத்தில் சோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். ஆமென். வேத வசன தியானம் நமக்கு அறிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 49 சங்கீதம் 3வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 49 சங்கீதம் 3வது வசனம். என் வாய் ஞானத்தை